ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த மொபைல் வந்து புது மொபைல். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் K30ன்ற ஒரு மொபைல் புதுசாக தான் இப்போ தான் லான்ச் ஆச்சு. லான்ச் ஆகி ஒரு 10 நாள் தான் இருக்கும். புது மொபைலு, புது மாடலு. ஸோ வாங்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் கரெக்டாக 10 நாள் ஆகுது. பில் இருக்குது. வாங்கின ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 22 23 வாங்கியிருக்காப்புல. இந்த 20,000 ரூபா வாங்கியிருக்காரு. அது இல்லாமல் ஒரு 3000 ரூபா வந்து அடிஷ்னலாக வந்து வாரண்டி மாதிரி செலவு பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 23 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னு வைங்களேன். இப்போ அவர் நமக்கு தர விலை எவ்வளோ தெரியுமா? 17,000 ரூபாய்க்கு தரார். வாங்கி யூஸே பண்ணல, அப்படியே புது மொபைல் தான். நீங்கள் கடையில் போய் வாங்க போனால் 23,000 ரூபா வரும். நம்மக்கிட்ட வாங்கினா 17,000 ரூபாய்க்கு வாங்கலாம். குறைஞ்சது 6,000 ரூபா உங்களுக்கு லாபமாக இருக்கும். புது மொபைலு. ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா 8 GB ரேமு, 256, அதாவது 256 GB. ஒரு புது மொபைலில் நீங்கள் வாங்குறீங்க, அவ்வளோதான். சீல்டு கட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். புது மொபைலே எடுத்து சார்ஜர்லாம் எதுவுமே அப்படியே எடுக்க கூட இல்லை, அப்படியே வச்சுருக்காப்புல. டிசைன் வந்து எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். வாங்கி 10 நாள் கூட ஆகல, பில்லு இருக்குது. மொபைல் விற்கிறாப்புல பாருங்கள். உங்களுக்கு 17,000 ரூபா ரேட் ஓகேன்னா டக்குன்னு கால் பண்ணுங்கள்.